சரி, அதெல்லாம் இருக்கட்டும். பின்னால் ஒரு பெரிய கொடிக்கம்பம் தெரியுதா, என்னது அப்படின்னு பார்க்குறீங்களா? இது வளைகுடா நாடுகளில் ஓமான் தேசம். இந்த ஓமான் தேசத்தினுடைய அந்த பட்டணம் மஸ்கட் என்கிற பெரிய பட்டணம். அந்த பட்டணத்தில் தான் இந்த பெரிய கொடிக்கம்பத்தை நாட்டியிருக்கிறாங்க. இது அவங்களுடைய தேசத்தினுடைய கொடியை பறக்க விட்டுருக்கிறாங்க. வளைகுடா நாடுகளிலேயே பல தேசம் இருக்குதுல்ல, அதுலேயே இதுதான் உயரமான கொடிக்கம்பன்னு சொல்லப்படுகிறாரு. இதை அவங்க நாட்டின் பெருமையா நினைக்கிறாங்க. ஒவ்வொரு நாட்டுக்கு ஒரு கொடி இருக்குதுல்ல, அந்த கொடி அதுக்கு ரொம்ப மரியாதை செலுத்தணும். அவங்கவுங்க நாட்டுக்குள்ள கொடியை அவங்கவுங்க மரியாதை செலுத்துவாங்க. அது நாட்டுக்கே கொடுக்கிற மரியாதை மாதிரி. அதே சமயத்துல ஆண்டவர் நமக்காக கொடியேற்றுவாராம். சத்துரு வெள்ளம் போல வரும்போது ஆவியானவர் குரமா கொடியேற்றுவாராம். என்ன கொடியேற்றுவார்? இவங்க ஏன் பிள்ளைங்க, தொடாத, பக்கத்துல வராத பிசாசே அப்படின்னு கர்த்தர் கொடியேற்றி நம்மை பாதுகாப்பார். யுத்தத்துல போகும்போது பாருங்க, அந்த காலத்துல கொடியை கொண்டு போய் நாட்டுவாங்க. விளையாட்டுல பாருங்க, ஒலிம்பிக்கெல்லாம் நடந்தா அந்தந்த தேச கொடியை பெருமையா சுமந்து கொண்டு போவாங்க. அவங்க வெற்றி பெற்ற உடனே அந்த கொடி அவங்களுக்கு போர்த்தப்படும். அந்த கொடியை காமிச்சுதான் அவங்க பெருமையா சந்தோஷப்படுவாங்க. அதே மாதிரி நம்ம மேல ஆண்டவர் தன்னுடைய கொடியை போற்றி நம்மை பாதுகாக்கிறார், சந்தோஷப்படுகிறார். இவ்வளவு அற்புதமான ஆண்டவர் பார்த்தீங்களா? இப்ப ஆண்டவர் எனக்கு என்ன வார்த்தை வச்சிருக்கிறார் நினைக்கிறீங்களா? வேத புஸ்தகத்துல சங்கீதம் 85 அதிகாரம் 12 வசனத்துல கர்த்தர் நன்மையானதை தருவார். உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். ஏதோ ஒரு நன்மை எதிர்பார்த்திருக்கிறீங்களா? தீமை தாங்க நடக்குது நினைக்கிறீங்களா? இல்ல, ஆண்டவர் ஒரு நாள் தீமை செய்ய மாட்டார். அவர் நன்மை செய்கிறவர். உங்க வாழ்க்கையில நடக்கிறதெல்லாம் நன்மைக்கு ஏதுவாகத்தான், முடிவு நன்மையா இருக்கும். அவர் நன்மையானதைத்தான் உங்களுக்கு தருவார். அதனால சோர்ந்து போகாம, கர்த்தர் எனக்கு நன்மையானதை தருவார் வாக்கு கொடுத்துட்டாரு. வேலையா இருந்தாலும் சரி, திருமண காரியமா இருந்தாலும் சரி, பிசினஸா இருந்தாலும் சரி, ஒரு பொருளா இருந்தாலும் சரி, ஒரு வீடாக இருந்தாலும் சரி, ஒரு ஊழிய காரியமா இருந்தாலும் சரி, என்னன்னாலும் கர்த்தர் நன்மையானதுதான் எனக்கு தருவார். எனக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். அவர் நல்லவர், எனக்கு நன்மை செய்கிறவர். எனக்கு நன்மையானதை கொடுக்க அவர் சிலுவையில தன்னையே ஒப்பு கொடுத்திருக்கிறாரு. அப்ப எப்படி எனக்கு தீமை செய்வார்? பிசாசை தான் தீமை செய்கிறவன். அவன் கொண்டு வர தீமையை கூட நன்மையாய் மாற்றி விடுவார். விசுவாசிக்கிறீங்களா? அப்ப சொல்லுங்க, ஆண்டவரே, நீங்க எப்பவுமே எனக்கு நன்மை தான் செய்வீங்க. இதற்குள்ளும் நன்மையை தான் வைத்திருக்கிறீங்க. நீங்க நன்மையானதை எனக்கு தருகிறதற்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமேன், ஆமேன்.